3000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து அறிவிப்பு வந்தாச்சு. இன்றைக்கி அதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minutes ஸ்டடி. மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜ் லிங்கில் நிறைய ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் இன்றைக்கி வந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். 28/4/2024 அன்றைக்கி தான் நியூஸ் பேப்பரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள கீழ்கண்ட பணிகளுக்கு நேரடி தேர்வு, ஸோ டைரக்ட் எக்ஸாமை இணையதளம் வாயிலாக மட்டுமே தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ ஒன்று நேரடி தேர்வு, ரெண்டாவது ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், போஸ்ட்லலாம் அப்ளை பண்ண முடியாது. இப்போ என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அதுக்கான சேலரி என்ன அப்படிங்கிறத ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எக்ஸாமினர், நகல் பரிசோதகர். இதற்கான காலி பணியிடங்கள் 60. இதற்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 19,500 ரூபாயிலிருந்து 71,900 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததான் நகல் வாசிப்பாளர், ரீடர்னு சொல்லப்படும். இதுக்கான வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 11 வேக்கன்சிஸ் இருக்குது. இதற்கும் நகல் பரிசோதகருக்கும் ஒரே சேலரி ரேஞ்சு தான். அடுத்த பதவி முதுநிலை கட்டளை நிறைவேற்றுவனர், சீனியர் பேலிஃப் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் 100 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கான சேலரி 19,500லேருந்து 71,900 வரை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இளநிலை கட்டளை நிறைவேற்றுபவர் அல்லது கட்டளை பணியாளர், ஜூனியர் பேலிஃப் அல்லது ப்ராசஸ் சர்வர் அப்படின்னு சொல்லப்படுற பதவி. இதுக்கு தான் அதிகமான வேக்கன்சிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 242 வேக்கன்சிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 19,000 ரூபாயில் ஆரம்பித்து 69,900 ரூபாய் வரை வந்து கொடுக்கப்படுது. 5வது பதவி என்னென்னு பார்த்திங்கன்னா கட்டளை எழுத்தர், ப்ராசஸ் ரைட்டர். இதற்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கான சம்பளம் 16,600 ரூபாயில் இருந்து 60,800 வரை வந்து கொடுக்கப்படுது. அடுத்ததாக ஒளிப்பட நகல் எடுப்பவர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். இதற்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா 53 வேக்கன்சிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான சம்பளம் 16,600 தொடங்கி 60,800 ரூபாய் வரை கொடுக்கப்படுது. அடுத்ததாக ஓட்டுநருக்கான பதவி. இதுக்கான வேக்கன்சி 27 வந்து அவைலபிளாக இருக்கும். இதற்கான சம்பளம் 19,500 ரூபாயிலிருந்து 71,900 வரை வந்து கொடுக்கப்படுது. அடுத்ததாக 8வது பதவி பார்த்திங்கன்னா நகல் பிரிவு உதவியாளர், காப்பிஸ்ட் அட்டெண்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதற்கான வேக்கன்சிஸ் 16 இருக்குது. இதற்கான சம்பளம் 15,700 ரூபாயிலிருந்து 58,100 ரூபாய் வரை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான போஸ்டிங்கான அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பதவி பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவி தான். இதுக்கான வேக்கன்சிஸ் 638 கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான சம்பளம் 15,700 ரூபாயிலிருந்து 58,100 ரூபாய் வரை கொடுக்கப்படுது. அடுத்ததாக தூய்மை பணியாளர், கிளென்லினஸ் ஒர்க்கர் கம் ஸ்கேவெஞ்சர். இதற்கான வேக்கன்சி 202 கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் சேலரி ரேஞ்ச் தான். அதே மாதிரி அடுத்த பதவி தோட்ட பணியாளர், கார்டனர். இதற்கான வேக்கன்சி 12 கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான ஊதியம் 15,700 ரூபாயிலிருந்து 58,100 ரூபாய் வரை கொடுக்கப்படுது. அடுத்ததாக காவலர், இரவு காவலர். ஸோ இதுக்கு 459 வேக்கன்சி. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு அடுத்து அதிகமான வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா அது வந்து இந்த இரவு காவலர் பதவி தான். இதற்கான சம்பளம் 15,700 ரூபாயில் தொடங்கி 58,100 ரூபாய் வரை கொடுக்கப்படுது. அதே மாதிரி இரவு காவலர் மற்றும் மசால்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க, நைட் வாட்சர் கம் மசால்ஜி. இதில் 85 வேக்கன்சிஸ் இருக்குது. இதற்கான சம்பளமும் சேம் வாட்ச்மேனுக்கான சேலரி தான் கொடுக்குறாங்க. அடுத்ததாக 14வது பதவி காவலர் மற்றும் மசால்ஜி. ஸோ வாட்ச்மேன் கம் மசால்ஜி. ஸோ இரவு காவலர் இருக்குது, அதே மாதிரி காவலர் இருக்குது. இதில் 18 வேக்கன்சிஸ் இருக்குது. இதற்கான சம்பளம் 15,700 ரூபாயிலிருந்து 58,100 ரூபாய் வரை கொடுக்கப்படுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி. ஸோ இதுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இதற்கான ஊதியம் 15,700 ரூபாயில் தொடங்கி 58,100 ரூபாய் வரை கொடுக்கப்படுது. அடுத்ததாக வாட்டர்மேன், வாட்டர் உமன். ஸோ இதில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்குமே சேம் சேலரி ரேஞ்ச் தான். அடுத்ததாக மசால்ஜி அப்படின்னு பதவி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 402 வேக்கன்சிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்குமே சேம் சேலரி ரேஞ்ச் தான். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி மட்டுமே 2,329 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு அந்தந்த மாவட்டங்கள் நீதிமன்றங்களுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கேயே வந்து சுற்றி உள்ள வட்டார பகுதிகளிலே நீங்கள் ஒரு வேலையை எடுத்துக்க முடியும். இதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதில் அதிகபட்ச வேக்கன்சி பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது வாட்ச்மேன் அண்ட் நைட் வாட்ச்மேனுக்கு இருக்குது. அடுத்தது மசால்ஜி அப்படிங்கிற பதவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம்.
மேற்கண்ட பணியிடங்களுக்கான விரிவான அறிவிக்கை, விண்ணப்பதாரர்களுக்கான பொதுவான அறிவுரைகள், இணையதளத்தில் பதிவு செய்யும் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை பற்றிய விவரங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு இணையதளத்தை பார்க்கவும். ஸோ இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம www.mhd.tn.government.in வெப்சைட்டில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இணையதளம் வாயிலாக பதிவு செய்ய மற்ற விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே 27 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி April 29. ஸோ May 27 வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி போன வருஷம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடிங்.